ஹாப்பி வெனஸ்டேங்க. வெனஸ்டே வீடியோஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி துணி துவைக்கிறவங்க, ஏன்னா நான் வாரத்தில் 2 நாள் அப்படி தாங்க நான் துணியை துவைப்பேன். எங்கள் வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி விடுவாங்க. அந்த டைமே நான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க, துணியை துவைச்சி முடிச்சிடுவேன். இப்போ வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டு வேலை செய்கிறது பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமோ தெரியலங்க. ஏன்னா இப்போ நம்மனா வீட்டில் இருக்கிறோம், வேலைக்கு போகிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைச்சிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. நம்மளாம் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு வேலையும் நான் கஷ்டமாக எடுத்துக்க மாட்டேன். அது இல்லாமல் நான் கஷ்டமாக எடுத்துக்காததுக்கு ஒரே காரணம், நான் எங்கள் அம்மாவை நினைப்பேன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நாங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கும்போது அம்மா எந்த வேலையும் எங்களை விட மாட்டாங்க. அவங்க ஒரே ஆள் தான் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் நான் கண்ணை மூடி நினைக்கும் போது நம்ம செய்கிற வேலைலாம் எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. நீங்களும் உங்கள் வேலை கஷ்டமாக இருக்கா, ஒரு நிமிஷம் உங்கள் அம்மாவை நினச்சி பாருங்கள். உங்கள் அம்மா எப்படியெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை எப்பவுமே கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது. நம்ம காலத்தில் மிக்ஸி, வாஷிங் மிஷின்ஸ், ஃப்ரிட்ஜு நிறைய மிஷின்லாம் இருக்குங்க. அப்போல்லாம் பெரியவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க. பாய்.